நம்ம வாங்குற பொருட்கள்ல எம்எஸ்ஜி இல்லைன்னு பார்த்ததும் நிம்மதியா உணர்றோம். ஆனா அது உண்மையா? ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா பதில் இல்லங்க. அந்த லேபிளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க தான் ஒரு சிக்கல் இருக்கு. இதனால பதப்படுத்தப்பட்ட குளூட்டாமிக் அமிலம் எம்எஸ்ஜின்னு சொல்லாமலே சேர்க்கப்படுது. உண்மையில 40க்கும் மேற்பட்ட பொருட்கள்ல எம்எஸ்ஜி இருக்கு. சரி, முதல்ல எம்எஸ்ஜினா என்னன்னு பாத்துரலாம். எம்எஸ்ஜி ஒரு அமினோ அமிலம்தான். நம்ம உடம்பே குளூட்டமிக் அமிலத்தை உருவாக்குனாலும் இந்த செயற்கை எம்எஸ்ஜி வேற. இயற்கையா கிடைக்கிற மாதிரி இல்லாம இந்த செயற்கை எம்எஸ்ஜில தயாரிப்புல வர்ற அசுத்தங்களும் கலந்திருக்கும். இது நம்ம நரம்பு மண்டலத்தை அளவுக்கு அதிகமா தூண்டுது. இதனால நம்ம உடம்புக்கு என்ன பாதிப்பு? சிலருக்கு தலைவலி, தலை சுற்றல், ஏன் இதயத் துடிப்பு அதிகமாகிற மாதிரி உடனடி பாதிப்புகள் கூட வருதாம். அதோட இது சுவைய கூட்டி வயிறு நிறைஞ்சத மூளைக்கு சொல்ல விடாது. அதனால நம்ம நிறைய சாப்பிடுவோம். அப்போ இந்த எம்எஸ்ஜி உணவு லேபிள்ல எங்கதான் ஒளிஞ்சிருக்கு? அது பல பேர்கள்ல வருது, நாம கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒன்ன பார்த்தாலும் அதுல கண்டிப்பா எம்எஸ்ஜி இருக்குன்னு அர்த்தம். ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் இது ரொம்ப காமன். சூப், சாஸ், ஸ்நாக்ஸ்னு எல்லாத்துலயும் இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரோலைஸ்டு தொடங்குற எதுவா இருந்தாலும் கவனிங்க. உதாரணத்துக்கு ஹைட்ரோலைஸ்ட் சோய் புரோட்டீன். நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் இந்த வார்த்தைக்குள்ளதான் எம்எஸ்ஜி பெரும்பாலும் ஒளிஞ்சிருக்கும். இது ஒரு பொதுவான மறைவிடம். பாருங்க, ஆட்டோலைஸ்டு, ஹைட்ரோலைஸ்டு இல்லனா புரோட்டீன் இந்த மாதிரி வார்த்தைகளை லேபிள்ல தேடுங்க. அது மட்டும் இல்ல, பிராத், மால்டோடெக்ஸ்ட்ரின், பொதுவா சீசனிங்ஸ்னு போட்டிருந்தாலும் அதுல எம்எஸ்ஜி இருக்கலாம். ஐயோ, இவ்ளோ ஞாபகம் வச்சுக்கணுமான்னு தோணுதா? கவலைப்படாதீங்க, தீர்வு ரொம்ப சிம்பிள். முக்கியமா பதப்படுத்தப்படாத முழு உணவுகளை தேர்ந்தெடுங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே சமைங்க. சிக்கலான லேபிள்ஸ படிக்கிறத விட்டுட்டு சிம்பிளான பொருட்களை தேர்ந்தெடுத்தாலே போதும். எம்எஸ்ஜிய முழுசா தவிர்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன தேடணும்னு தெரியும். இனி உங்க சமையலறையில என்னென்ன கண்டுபிடிக்க போறீங்க?